ஆன்மீக அன்பர்களே, நம்ம இன்று காணவிருக்கும் பதிவு வாராகி வழிபாடு. அதாவது வறுமைகள் நீங்க, தரித்திரங்கள் நீங்க, நம்மளுடைய செல்வ செழிப்பை மேம்படுத்துவதற்குண்டான அற்புதமான ஒரு வழிபாட்டு முறை. நீங்கள் எந்த நிலையில், தரித்திர நிலையில், கீழான நிலைகளில் இருந்தாலும், எப்படிப்பட்ட வறுமைகளில் இருந்தாலும் அந்த வறுமைகள் எல்லாம் போக்கி ஒரு நல்ல முன்னேற்றத்தை, வாழ்வில் எல்லா சுகங்களும் பெற்று வாழ்வதற்குண்டான வளத்தை அளிக்கக்கூடிய, ஒரு வளமிக்க வாழ்வை அளிக்கக்கூடியவளே, வல்லமை தரும், வாழ்வை வளம் பெற செய்யக்கூடிய, வரம் தரும் வாராகி. ஆகவே கேட்ட வரங்களை உடனே நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமை வாராகிக்கு மட்டுமே உண்டு. ஏனெனில் இந்த வாராகி என்ற தேவதை சாக்த வழிபாடுகளிலும், சைவ வழிபாடுகளிலும், வைணவ வழிபாடுகளிலும் வழிபாடப்படுகிறது. இப்படி ஒரு தேவதை அதாவது 3 மத கோட்பாடுகளிலும் 3 மார்க்கங்களிலும் வழிபாடு கிடையாது. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு பெற்ற தேவதையே இந்த வாராகி, அன்னை வாராகி. ஆகவே இவள் சௌமிய காலங்களில் வாளையாகவும், சம்கார காலங்களில் வாராகியாகவும் காட்சி தருகிறாள். ஆகவே வாளையும் அவளே, வாராகியும் அவளே. அதாவது சக்தியும் அவளே, சரஸ்வதியும் அவளே, லக்ஷ்மியும் அவளே. ஆகவே எல்லா நலங்களும், எல்லா குலங்களும், எல்லா வளங்களும் தன்னுள்ளே வைத்து கொண்டு வேண்டியவர்க்கு வேண்டியதை வரமாக வாரி வழங்கக்கூடிய அற்புத தேவதையே வாராகி. அதே நேரத்தில் இவருடைய உருவமானது மனித உடலும் பன்றியினுடைய முகமும் கொண்டவளாகவும், கோபத்தின் உச்சத்தை உடையவளாகவும் இருக்கிறார். அதே நேரத்தில் எந்த அளவுக்கு கோபத்தின் உச்சத்தில் இருக்கிறாரோ அந்த அளவுக்கு கருணையும் கொண்டவள். அது தன்னுடைய பக்தர்களின் மீது கருணை மழை பொழியக்கூடியவர்கள். தன்னுடைய பக்தர்களுக்கு எவ்வித தீங்குகளை யார் நிகழ்த்தினாலும், யார் நினைத்தாலும் அவர்களை உடனே தண்டிக்கக்கூடிய தண்டினியாக, தண்டநாதனாக இருக்கக்கூடியவளே அன்னை வாராகி. ஆகவே சிவ அம்சமாகவும், விஷ்ணுவனுடைய அம்சமாகவும், அதாவது நீலவாராகி என்று விஷ்ணுவனுடைய அம்சமாகவும் அவள் திகழக்கூடியவளாக இருக்கிறாள். ஆகவே அவளை நாம் உபாசனை செய்து அவளுக்குண்டான மந்திரங்களையும், அவளுக்குண்டான தோத்திரங்களையும், பூஜை புரஸ்காரங்களையும் நாம் முறையாக செய்து வந்தால் வாழ்வில் உங்களை போன்ற ஒரு ஒப்பற்ற ஒரு மனிதர் இருக்கவே முடியாது. ஒப்பற்ற ஒரு வாழ்க்கையை யாராலும் வாழவும் முடியாது. ஆகவே நல்ல மனதோடு, தூய சிந்தனையோடு, பரோபகார சிந்தனை, பிறருக்கு துன்பமே நிகழ்த்தினாலும் அவர்களுக்கு நாம் நன்மையை மட்டுமே அளிக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற மனதோடு நாம் இருந்தால் அன்னையினுடைய பூரண அருள் நமக்கு மட்டுமே முற்றிலும் கிடைக்கும். ஆகவே அந்த அன்னையினுடைய பரிபூர்ண அருள், அதே நேரத்தில் அவளுடைய கடாட்சம், அவளுடைய கடைக்கண்கள் நம்ம மீது மட்டுமே இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் மட்டுமே வாராகியினுடைய உபாசகராக இருக்க தகுதி பெற்றவர்கள். அவர்களுக்கு மட்டுமே அவர்கள் சொல்லக்கூடிய வாக்கு, செயல், சித்தம் அனைத்தும் பலிக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே அவர்கள் மட்டுமே வாராகியினுடைய அம்சம் பொருந்தியவர்களாகவும் இருப்பார்கள். மற்றபடி இருக்கக்கூடியவர்களுக்கு அவ்வித பலன்கள் வாராகியால் ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை. ஆகவே உங்களுடைய மனம் தூய்மையானதாக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் வெற்றியடையும். நீங்கள் யாருக்கு என்ன செய்தாலும் அவர்கள் நலமடைவார்கள், பலம் பெறுவார்கள். ஆகவே உங்களுடைய வாழ்விலும் வளங்களும், நலங்களும், வறுமைகளும், தரித்திரங்களும் நீங்குவதற்குண்டான வழிபாட்டு முறையை பார்ப்போம். பொதுவாக வாராகியை வழிபாடு செய்வதற்கு பஞ்சமி திதி என்று சொல்லக்கூடிய அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய 5வது திதியாக விளங்கக்கூடிய பஞ்சமி நாளில் வழிபாடு செய்வது சிறப்பு. அது வளர்பிறை பஞ்சமி, தேய்பிறை பஞ்சமி, இந்த 2 பஞ்சமிகளில் வழிபாடு செய்யலாம். அதே நேரத்தில் அஷ்டமி திதி, நவமி திதி, தேய்பிறை பஞ்சமி, அமாவாசை, பௌர்ணமி, செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை இப்படி போன்ற சுப நாட்களிலும் அன்னையை வாராகியை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. அதே நேரத்தில் வாராகிக்கு உகந்த மலர்களான செவ்வரளிப்பூ, தாமரைப்பூ, பன்னீர் ரோஜா, கருந்துளசி, மரிக்கொழுந்து, மல்லிகைப்பூ, முல்லைப்பூ, ஜாதிப்பூ
இப்படிப்பட்ட இந்த மலர்களை சாற்றி சூட்டி அர்ச்சித்து அவளை வழிபாடு செய்வது மிக மிக நமக்கு நற்பலன்களை அளிக்கும். அதே நேரத்தில் அவளுக்கு அன்னைக்கு நாம் வைக்கக்கூடிய நிவேதன பொருளானது கருப்பு உளுந்து வடை, பனங்கிழங்கு, குச்சிக்கிழங்கு, சர்க்கரை வெள்ளைக்கிழங்கு, சர்க்கரை பொங்கல், புளி சாதம், தயிர் சாதம், மாதுளம்பழம், எலுமிச்சைம்பழம் சாதம், வேர்க்கடலை, வெண்மொச்சை இவைகளை நாம் படையலாக இடலாம். அதாவது நமக்கு எதிரிகளால் துன்பங்கள் இருந்தால் கருப்பு உளுந்து வடை செய்து, கருப்பு மொச்சை உளுந்து வடை செய்து நாம் அவர்களுக்கு நிவேதனமாக வைத்து வழிபாடு செய்யலாம். நாம் தனம், பொருள், தரித்திரம், வறுமை இவைகளெல்லாம் நீங்கி செல்வ செழிப்போடு வாழ வேண்டுமென்றால் வெள்ளை மொச்சை பயிரை வேக வைத்து தேன் கலந்து நாம் நெய்யும் தேனும் கலந்து நிவேதனமாக வைத்து வழிபாடு செய்து நாம் அவளை அன்னையை வழிபாடு செய்து வரலாம். இவ்வாறு நீங்கள் செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய எவ்வித இன்னல்களாக இருந்தாலும் அந்த இன்னல்களெல்லாம் சூரியனை கண்ட பனி போல உடனே விலகிவிடும். ஆகவே உடனுக்குடன் நல்ல பலன்களை உடனே அளிக்கக்கூடிய ஒப்பற்ற தேவதையாக இருக்கக்கூடியவள் அன்னை வாராகி ஒருவளே. ஆகவே நீங்கள் மனமாற அன்னையை வழிபாடு செய்வது சிறப்பு. உங்களுடைய எண்ணங்களில் தூய செயல்கள், எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள் இருந்தால் நிச்சயம் உங்களுக்கு எல்லா வறுமைகளும் தரித்திரங்களும் நீங்கி வாழ்வில் பலம் பெறுவீர்கள். ஆகவே ஒரு நெய்விளக்கு ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும். வழிபாடு செய்யும் பொழுது அவளுக்கு உண்டான, அன்னைக்கு உண்டான மூல மந்திரமான, அதாவது வறுமைகளும் தரித்திரங்களும் நீங்கி சுகம் பெறுவதற்கு இந்த மந்திரத்தை தொடர்ந்து நீங்கள் 108 முறை உச்சாடனம் செய்ய வேண்டும். இவ்வாறு தொடர்ந்து வளர்பிறை பஞ்சமி, தேய்பிறை பஞ்சமி, அஷ்டமி திதி, நவமி திதி, அமாவாசை, பௌர்ணமி, செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை போன்ற நாட்களில் தொடர்ந்து குறைந்தபட்சம் 108 முறையாவது இந்த மந்திரத்தை உச்சாடனம் செய்து வாருங்கள். உச்சாடன மந்திரமானது ஓம் ஸ்ரீம் க்ளீம் ஹ்ரீம் நம மம மாத்ரே வாராகி தேவி மம தாரித்யம் துவம்சய துவம்சய. மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன். ஓம் ஸ்ரீம் க்ளீம் ஹ்ரீம் நம மம மாத்ரே வாராகி தேவி மம தாரித்யம் துவம்சய துவம்சய. அதாவது தாரித்யம், அதாவது நம்மளுடைய தரித்திரங்கள், பீடைகள் என்று சொல்லக்கூடிய அந்த வறுமைகள் இவைகளெல்லாம் நீங்குவதற்கு துவம்சய, துவம்சம் என்றால் அடியோடு முற்றிலும் அழிக்கக்கூடியது, துவம்சய துவம்சய. ஆகவே இந்த வறுமைகளெல்லாம் நீங்கி, தரித்திரங்களெல்லாம் நீங்கி நாம் வாழ்க்கையில் பலம் பெறுவோம், நலம் பெறுவோம். ஆகவே நமக்கு எதிரிகள் என்று யாராக இருந்தாலும் அவர்களையும் துவம்சம் செய்யக்கூடியவளாக, தண்டினியாக, ஆகவே அவள் தண்டத்தை கையில் ஏந்தியவளாக காட்சி தருகிறாள் அன்னை வாராகி. ஆகவே நமக்கு எப்பேற்பட்ட ஏவல் பில்லி சூன்ய பாதிப்புகளாக இருந்தாலும், கந்திருஷ்டி கோளாறுகளாக இருந்தாலும், எதிரிகள் என்று சொல்லக்கூடிய சத்ரு பயம், சத்ருவால் ஏற்படக்கூடிய மற்ற எந்த காரியங்களாக இருந்தாலும் அவைகளெல்லாம் தண்டிக்கக்கூடிய தண்டினியாக, தண்டநாதனாக இருக்கக்கூடியவளே அன்னை வாராகி. ஆகவே நீங்கள் அன்னை வாராகியை பஞ்சமி தோறும், வளர்விறை பஞ்சமி, அஷ்டமி, நவமி, பௌர்ணமி, அமாவாசை போன்ற தினங்களில் நெய்விளக்கு ஏற்றி வைத்து துபதீபாராதனைகள் செய்து வாழை இலை வைத்து, வாழை இலையில் உங்களுக்கு கையில் கிடைத்த எந்த ஒரு பொருட்களாகும் நான் சொன்ன பனங்கிழங்கு, குச்சிக்கிழங்கு, சர்க்கரை வெள்ளைக்கிழங்கு, சர்க்கரை பொங்கல், பால் பழம், பானகம் இவைகளில் ஏதாவது வைத்து, அனைத்தையும் வைத்தும் வழிபாடு செய்யலாம். ஏதாவது ஒன்றை கூட வைத்து வழிபாடு செய்யலாம். அதே மாதிரி செவ்வரளிப்பூ, தாமரைப்பூ, பன்னீர் ரோஜா இவைகளை அர்ச்சித்து அல்லது சூட்டி வழிபாடு செய்யலாம். அவருடைய விக்கிரகங்களாக இருந்தால் கை கடக்கமாக உள்ளங்கை அளவு எடுத்து அந்த விக்கிரகத்தை வைத்து வழிபாடு செய்யலாம். அல்லது அன்னையினுடைய திருவுருவ படத்தை வைத்தும் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து துபதீபாராதனைகள் செய்து இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் உத்ராட்ச மாலை கொண்டு 108 முறையாவது உச்சாடனம் செய்ய வேண்டும். அதற்கடுத்து 1008 உருட்களும் உருவேற்றலாம். பொதுவாக
ஒரு 10,000 உருக்களாவது உருவேற்றும் பொழுது மந்திரம் சித்தியடைய ஆரம்பிக்கும். ஆகவே இவ்வாறு நீங்கள் தொடர்ந்து செய்து வந்தால் வாழ்க்கையில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய எண்ணற்ற பிணிகள், பிரச்சனைகள், வறுமைகள், தரித்திரங்கள் இவைகள் எல்லாம் நீங்கி வாழ்வில் நீங்கள் மிகப்பெரிய மனிதராக, மிகப்பெரிய செல்வந்தராக, மகிழ்ச்சி மிக்கவராக, குறிப்பாக நோய் நொடி இல்லாத ஒரு மனிதராக வாழ்வதற்கு அன்னை வாராகி உங்களுக்கு எப்பொழுதும் துணை இருப்பாள் என்று கூறி மீண்டும் அடுத்தது ஒரு நல்ல பதிவில் உங்களுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.